Ideals. So ideals nothing but so ideals can be started from a ring definition. Ring definition ல இருந்து தான் வந்து ஐடியலை கொண்டு வர போறோம். எப்படி? If R plus and product is a ring, right? Then a subring I of R, then the subring I of R is said to be என்னது இந்த ஐங்கிறது I nothing but ideal. A subring I of R is said to be left ideal. Left idealனா if ரிங்ல ஆறுங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி இந்த சப்ரிங் இருக்கு இல்லையா, இதுல ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், implies RA belongs to I. இது வந்து லெஃப்ட் ஐடியல். அதே மாதிரி ரைட் ஐடியல். ரைட் ஐடியல்னா சேம், R belongs to R, A belongs to I, then AR belongs to I. இது வந்து லெஃப்ட் ஐடியல், இது வந்து ரைட் ஐடியல். ரைட்? ஆர் ஐங்கிறது என்னது? ஒரு சப்ரிங். So if I is left ideal and right ideal, எப்போ வந்து இந்த லெஃப்ட் ஐடியலும் ரைட் ஐடியலும் சேமோ, அதாவது RA equal to AR, right? I is a left ideal as well as right ideal, அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்? Then I is called ideal of a subring R, ideal of a ring R. அப்போ ஐடியலா இருக்கணும்னா என்ன மீனிங்? கண்டிப்பா அது வந்து ரிங்கா இருக்கணும். ஐடியலா இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? அது ரிங்கா இருக்கணும். ரைட்? சோ ஃபர்ஸ்ட் வந்து குரூப்ல இருந்து அபிலியன் குரூப், தென் ரிங்ல இருந்து நம்ம என்னது சப்ரிங்க சொன்னோம். சப்ரிங்ல இருந்து தான் நம்ம என்னது, அதுதான் நம்ம லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சிருக்கோம். ரைட்? ஓகே. ஸோ சிம்பிளான டெஃபினிஷன் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் as well as எலகண்டான டெஃபினிஷன்ஸ் தான். ஸோ உங்களால ஈஸியா புரிஞ்சுக்கவும் முடியும், ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கவும் முடியும் நமக்கு. ரைட்? ஓகே. ஸோ அப்போ ஐங்கிறது வந்து லெஃப்ட் ஐடியலா இருக்கணும், ரைட் ஐடியலாவும் இருக்கணும். ரைட்? ஸோ இந்த இடத்துல எப்போ டிஃபால்ட்டா லெஃப்ட் ஐடியலாவும் ரைட் ஐடியலாவும் இருக்கும்? டிஃபால்ட்டா இஃப், ஏன்னா நமக்கு RA ஈக்குவல் டு AR, தட் மீன்ஸ் A ஸ்டார் B ஈக்குவல் டு B ஸ்டார் A, இந்த மாதிரி வருதா? அப்ப இந்த மாதிரி எப்போ வர முடியும்? இது என்ன ப்ராப்பர்ட்டி? Commutative property. Sir. Yes, commutative law. If the given ring is commutative ring, then every left ideal or right ideal is right ideal. Sir.
Yes, very good. If R is commutative ring, then every subring is நம்ம என்ன சொல்லிடலாம்? ஐடியல்னு சொல்லிடலாமா? இது every subring is ideal, right? Right. So simply singular set 0 and the whole set R, these are all trivial example for a ring. These are all trivial example for a ring. Right? These are all trivial example for a ring. So the trivial example பொறுத்தளவுக்கும் நம்மளால வந்து ஈஸியாவும் அதே சமயத்துல ஒன் பை ஒன்னா நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். சப்போஸ் எஸ்ங்கிறது collection of all 2 by 2 matrices such that A, B belongs to R is என்னது? Is right ideal of M2 of R. Right ideal of M2 of R. இது எப்படி ரைட் ஐடியல்? ரைட் ஐடியல்னா ஏன் லெஃப்ட் ஐடியலா இருக்க கூடாதா? ஏன் லெஃப்ட் ஐடியலா இருக்க கூடாதா? ஏன் ரைட் ஐடியல் அப்படின்னு சொல்றாங்கன்னா சிம்பிள். இதே செட்ல பாத்தீங்க அப்படின்னா யூ டேக் எனி டூ. இப்ப என்னது ரைட் ஐடியல்னா என்னது? நமக்கு ஐடியல்ல என்னது? ஐடியல்ல ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், எஸ்ல ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். ரைட் ஐடியல்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்படின்னா அந்த ஆர் வந்து ரைட் சைட்ல இருக்கணும். ரைட்? ஏஆர் பிலாங்ஸ் டு என்னது? ஏஆர் பிலாங்ஸ் டு எஸ்ன்னு நம்ம கொண்டு வரோம். இப்போ M2 of R தான் இங்க வந்து R, which means right? சிம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ A இது வந்து மேட்ரிசஸ் A equal to A1 B1 0 0. அதே மாதிரி இன்னொன்னு இது எதுல இருந்து எடுத்துக்கிறீங்க? Sல. அதே மாதிரி B equal to A2 B2 0 0 belongs to S. ரைட்? அப்போ Sல ரெண்டு மேட்ரிசஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த Sல வந்து நீங்க மேபி A minus B Sல தான் இருக்கும். ஏன்னா A1 A2 எல்லாமே Sல இருக்கனால A minus B என்னது? A1 minus A2 B1 minus B2 0 0. இது கண்டிப்பா Sல தான் இருக்கும். இப்ப அந்த ப்ராடக்ட் தான் இங்க விஷயம். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ப்ராடக்ட் என்னது? A equal to நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ரைட்? A1 B1 0 0. இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? Rங்கிறது M2. அப்ப M2ங்கிறது என்னது? எனி மேட்ரிசஸ் M2 of R. அப்ப இது என்னது? ABCD. ரைட்? ஓகே. இப்ப நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? A into R belongs to S னு ப்ரூஃப் பண்ணணும். தென் Sங்கிறது வந்து ரைட் ஐடியல்னு சொல்லிடலாம். ரைட்? S ரைட் ஐடியல்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ A1 B1 0 0 and ABCD இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆன்சர் வரும். A1A plus B1C 0, அடுத்தது A1B plus B1D 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஃபார்மேட் எதுல இருக்கு? belongs to Sல இருக்கு. Therefore S is
S is right ideal of M2 of R. S is right ideal of M2 of R. ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸா வந்து நீங்க இது எப்படி வந்திருக்கு, இது இது ஏன் லெஃப்ட் ஐடியல் இல்லை, இது ஏன் லெஃப்ட் ஐடியல் இல்லைன்னு நீங்க வந்து யூ கேன் ஏபிள் டு என்ன சொல்றது, உங்களால பிரிச்சு பார்க்க முடியும். எஸ்ங்கிறது லெஃப்ட் ஐடியலா? நோ சார். ஈஸியா நீங்க செக் பண்ணலாம். செக் பண்ணுங்க. சோ இட் இஸ் நாட் லெஃப்ட் ஐடியல். செக் பண்ணிட்டேன் சார். ஓகேமா, குட். ரைட் சார். அப்ப லெஃப்ட் ஐடியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார். ரைட். Suppose if I take like this, so S equal to A0 B0 such that A comma B belongs to R. When you take like this, it is a left ideal of M2 of R. It is a left ideal of M2 of R. But இது right ideal ஆ? Right. A0 B0. Right. இப்ப பாருங்க, நம்ம ரைட் ஐடியலா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணோம், மேல பாருங்க எஸ்ல ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு பண்ணோம் இல்லையா. சிமிலர்லி ABCD பண்ணீங்கன்னா என்ன வரும், AA மேபி இதை வந்து A1 B1 எடுத்துக்கிட்டீங்கன்னா A1A, ரைட், A1A 0 into BC, ரைட். அடுத்து A1B plus 0. அடுத்து இங்க என்ன வரும், AB1 plus 0, ரைட். இங்க என்ன வரும், B1C plus 0. It does not belongs to S. Therefore, it is not a right ideal. S is not a right ideal. Right? So, இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நம்ம வந்து ஃபைனிட்டா எடுத்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Similarly, set of all integers is not an ideal of integers. And a set of all integers is not ideal of rational numbers. Right? இது எப்படி சொல்லலாமா? சொல்லலாமா? சார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன் பிலாங்ஸ் டு இசட்னு எடுத்துக்கலாம் அண்ட் சம் ரேஷனல் நம்பர் P by Q பிலாங்ஸ் டு Qன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 into P by Q வந்து doesn't belongs to Z. அவ்வளவுதான், that's it. Simple.
right? So so Z is not an ideal of Q, right? So நம்ம ஒரு டெஃபினிஷன் படிக்கிறோம், அந்த டெஃபினிஷனை எப்படி வந்து எக்ஸாம்பிளா விஷுவலைஸ் பண்றோம் அப்படிங்கறத அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம தியரம்லாம் அப்ளை பண்ண முடியும், ரைட்? ஓகே, இப்போ இப்போ செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ், அடுத்தது m இன்டு இண்டீஜர். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஃபார் ஆல் m பிலாங்ஸ் டு என்னது, மேபி நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் an ஐடியல் ஆஃப் z. இது ட்ரூவா? இது ட்ரூவா? எஸ் சார். லைக் ஃபார் ஆல் ட்ரூ தானே? எஸ் சார். எஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எஸ் இட் இஸ் ஃபார் ஆல் இட் இஸ் ட்ரூ, ரைட்? ஓகே, ப்ராப்பர் ஐடியல் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர் என்னது, ஆறுங்கிறது ரிங்கு, ஐங்கிறது ஐடியல். இப்போ ஐயை வந்து நம்ம எப்படி ப்ராப்பர் ஐடியல்னு சொல்லுவோம்? ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா ஐயை வந்து ப்ராப்பர் செட் மாதிரி ப்ராப்பர் ஐடியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? ஓகே, சம் ஆஃப் டூ ஐடியல்ஸா? இப்போ I1 I2 ஆர் ஐடியல்ஸ். என்ன கொஸ்டின்னா, I1 பிளஸ் I2 ஐடியலா? எஸ் சார், சார் ஐடியல். ஓகே, மேபி பிளஸ் ஆர் மைனஸ் ஐடியலா? Yes, sir. Okay, good. So, yes. Okay. Product of two ideals. Just try. Verify பண்ணுங்க. Okay, sir. Right. Okay. Next. Ideals வந்து நம்ம types of ideals. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஐடியல்ஸ்னா சிம்பிளி என்னது, இதனோட செட் எப்படி இருக்கும்? கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஏஐ பிஐ இதனோட சமேஷனா இருக்கும். such that A belongs to I, BI belongs to என்னது, இது I1 இது I2 இருக்கும். இந்த செட்டை நீங்க என்ன பண்ணணும், நான் எம்டி செட்டா எடுத்துக்கிட்டு ஐடியல்னு நீங்க ப்ரூஃப் பண்ணணும், அவ்வளவுதான், ரைட்? ஓகே, சோ இதுல ஐடியல் ஜெனரேட்டட் பை எ சப்செட், ஐடியல்ஸ் ஜெனரேட்டட் பை எ சப்செட். ஒரு ஐடியல் ஒரு சப்செட்டால எப்படி ஜெனரேட் பண்ண முடியும், அதுதான் இப்ப கேள்வி. ஐடியல் வந்து ஒரு சப்செட்டால எப்படி ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத இங்க கேள்வி. சரி, எப்படி முடிஞ்சிருக்கும்? சப்போஸ் ஆறுங்கிறது ரிங்கு, ஐங்கிறது சப்ரிங்கு, ரைட்? இந்த சப்ரிங், ரைட், இந்த சப்ரிங்க வந்து ரைட், எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா சப்செட் ஆஃப் ஐ. எஸ்ங்கிறது
subset of I. So ideal generated by a subset na enna meaning அப்படின்னா if there exist என்னது any ideal J of R such that அந்த ஜேங்கிறது ஏதாவது ஒரு ஐடியலா இருந்ததுன்னா அது எதுல இருக்குமா S is contained in J but I is contained in J. இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். Oh, sorry for interruption. ரைட், நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ஸோ நெக்ஸ்ட் அப்சர்வேஷன், ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். வில் கோ ஃபார் டைப்ஸ் ஆஃப் ஐடியல். டைப்ஸ் ஆஃப் ஐடியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைமரிலி நம்ம வந்து பிரின்சிபல் ஐடியல், மேக்சிமல் ஐடியல், கோ மேக்சிமல் ஐடியல், இதை பத்தி எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். மேக்சிமல் அண்ட் பிரின்சிபல் ஐடியல் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இதுல கோ மேக்சிமல் ஐடியல், கோ மேக்சிமல் ஐடியல். கோ மேக்சிமல் ஐடியல்னா என்ன அப்படின்னா two ideals I1 and I2 of R. ரெண்டு ஐடியல் I1 I2, இந்த ரெண்டு ஐடியல் வந்து ஆர்ல இருந்து ரெண்டு ஐடியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டு எப்போ கோ மேக்சிமல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இஸ் செட் டு பி கோ மேக்சிமல் இஃப் I1 plus I2 equal to R. I1 plus I2 equal to R.
ரெண்டு ஐடியால ஆட் பண்ணா ஆர் கிடைச்சது அப்படின்னா அந்த ரெண்டு ஐடியா தான் நம்ம வந்து கோ மேக்சிமல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சென்டர் ஆஃப் அ ரிங். சென்டர் ஆஃப் அ ரிங் அப்படிங்கிறது ஆறுங்கிறது ஒரு ரிங்கு, ரைட்? இதுல இசட் ஆஃப் ஆர், இசட் ஆஃப் ஆர் அதான் வந்து நம்ம சென்டர் ஆஃப் ரிங்னு சொல்லுவோம். இட் இஸ் நத்திங் பட் collection of all R belongs to R such that AR equal to RA for all A belongs to R. AR equal to RA கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆர் தான் வந்து என்னது சென்டர் ஆஃப் அ ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். அடுத்தது அனிஹிலேட்டர், அதாவது ரைட் அனிஹிலேட்டர், ரைட் அனிஹிலேட்டர், லெஃப்ட் அனிஹிலேட்டர் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட். ரைட். அனிஹிலேட்டர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அனிஹிலேட்டர்னா ஆர் ஆஃப் ஏ, ஆர் ஆஃப் ஏ நத்திங் பட் collection of all R belongs to R such that AR equal to 0. இதுதான் வந்து ரைட் அனிஹிலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லெஃப்ட் அனிஹிலேட்டர், L of A equal to R belongs to R such that RA equal to 0. அதாவது லெஃப்ட் சைடு R இருந்தா லெஃப்ட் அனிஹிலேட்டர், ரைட் சைடு R இருந்தா ரைட் அனிஹிலேட்டர். ரைட். இது வந்து ஜீரோவா இருக்கணும், அதுதான் முக்கியம். இருந்தா அது பேரு என்னது ரைட் அனிஹிலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து என்னது ஒன் பை ஒன்னா நம்ம என்ன பண்றோம் we'll keep on discussing. ஐடியல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். தென் எக்ஸாம்பிள், நாட் an ஐடியல், சம் ஆஃப் டூ ஐடியல் ஐடியலா, ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல் ஐடியலா, கோ மேக்சிமல் ஐடியல்னா என்ன, ஐடியல்ஸ் ஜெனரேட்டட் பை எ செட் அப்படின்னா என்ன, சென்டர் ஆஃப் அ ரிங் அப்படின்னா என்ன, ரைட் அனிஹிலேட்டர், லெஃப்ட் அனிஹிலேட்டர் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்தோம். ரைட். அண்ட் சப்போஸ் சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஐல் ஷார்ட்டா வந்து முடிச்சிடலாம். சப்போஸ் I1 I2 are two ideals, right? So intersection of two ideals, it is again ideal, right? If I1 is the left ideal, I2 is a right ideal, then intersection of I1 I2 is neither right nor left. எதுவுமே கிடையாது, neither right nor left, எதுவுமே இருக்காது, ரெண்டு ஐடியலாவும் இருக்காது அப்படிங்கிறாங்க. ரைட். ஓகே. ஸோ நெய்தர் ரைட் நார் லெஃப்ட், ரெண்டு ஐடியலுமே இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். ரைட். ரைட். அடுத்தது ரெண்டு ஐடியலையும் ப்ராடக்ட் பண்ணா, ஒரு லெஃப்ட் ஐடியல் ஒரு ரைட் ஐடியல், ரைட், ஒரு லெஃப்ட் ஐடியல் ஒரு ரைட் ஐடியல், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா இது ரெண்டுமே ஐடியலா இருக்கும், ரெண்டுமே ஐடியலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது நல்லா பாத்துங்க, I1 லெஃப்ட் I2 ரைட். ஆனா இதை திருப்பி ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா, ரைட் இன்ட்டு லெஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரைட், இது வந்து லெஃப்ட் ஐடியலாவும் இருக்காது, ரைட் ஐடியலாவும் இருக்காது, ரெண்டு ஐடியலாவும் இருக்காது. இட் இஸ் நாட் an ஐடியல். ரைட். I1 I2 I2 I1 ரெண்டுமே வித்தியாசமா இருக்கும். ரைட். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் அப்சர்வேஷன்ஸ் பிஹைண்ட் தி என்னது ஐடியல் கான்செப்ட். ரைட். நெக்ஸ்ட்
ஐடியல்ஸை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் ரிங். சப்போஸ் எ ரிங், ஒரு நான் எம்டி ரிங் எடுத்துக்கிறீங்க. இதை வந்து சிம்பிள் ரிங்னு எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா, இஃப் it has no ideal except trivial ideals. It has no ideals. ஒரு ரிங் எடுத்துக்கிறோம், சப் ரிங் தான் ஐடியல், சில கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு போட்டிருக்கோம். இட் ஹாஸ் நோ ஐடியல் எக்ஸப்ட் என்னது, எக்ஸப்ட் எதாவது சிங்கிள் அண்ட் ஜீரோ அண்ட் த ஹோல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் it does not have proper ideal of R. It does not have a proper ideal of R. Right? So இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிள் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் என்னது, சிம்பிள் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப சிம்பிள் ரிங்னா என்ன மீனிங்? ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரைட். ஸோ சிம்பிள் ரிங்கை பேஸ் பண்ணியும் நிறைய கான்செப்ட் நம்ம சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், லைக் என்னது, இன்டெகிரல் டொமைன், டிவிஷன் ரிங், ஃபீல்டு, இந்த கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோம். அதை இதனோட நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ரைட், தட் இஸ் எ காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டினா உங்களுக்கு தெரியும், ரிங்கா இருக்கணும், காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், and the unity exist ஆயிருக்கணும். is a field. Field என்னது, a commutative division ring is called field. Division ring என்னது, a ring having no zero divisor. Right? So if and only if and only it has no non-trivial proper subgroups. It has no non-trivial proper ideals. Right? ஒரு காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட் ஃபீல்டு இப்படியே சொல்ல முடியும். அதே மாதிரி என்னது, a division ring. A division ring has no proper ideals. No proper ideals. Right? So இதெல்லாம் வந்து என்னது, சில கான்செப்ட் பிஹைண்ட் திஸ் ரிங் தியரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸ். இந்த ரெண்டுமே வந்து செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா, ரெண்டும் நாட் ஈக்குவல்ட்டா எடுத்தீங்கன்னா என்னது, mz plus nz which is same as greatest common divisor of m comma n into z. Right? அதே மாதிரி இன்டர்செக்ஷன் பண்ணீங்கன்னா mz intersection nz is same as LCM of m comma n into z. So இந்த கான்செப்ட்ல நமக்கு வேற இடத்துல ரொம்ப யூஸ் ஆகும். ரைட்?
ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா mz into nz equal to mn into z. Right? Similarly, mz divides nz அப்படின்னா என்னது? If and only if n divides m அப்படின்னா. Right? நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரைட், அடுத்தது இதுல நம்ம டைப்ஸ் ஆஃப் ஐடியல்ஸ் நம்ம அடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஒன்னு